ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா blood circulation in heart அதுதான் பார்க்க போகிறோம். blood circulation in heart. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 சேம்பர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், இது ஆர்ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் லெஃப்ட் ஏட்ரியம், இது நம்ம எல்ஏன்னு போட்டுக்கலாம். ரைட் வென்ட்ரிக்கல், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதை ஆர்வின்னும் இது எல்வின்னும் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? ஹார்ட்டை வந்து 4 சேம்பர்ஸ், அதாவது 4 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இங்கே அதே போல் எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணலாமா? இது வந்து ரைட் ஏட்ரியம், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கல், இது வந்து லெஃப்ட் ஏட்ரியம், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகேவா? இப்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸில் இருக்க பிளட்டும் வந்து இம்பியூர் பிளட், அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்க பிளட்டெல்லாம் இந்த பைப், அதாவது சுப்பீரியர் வெயின்கவா இன்ஃபீரியர் வெயின்கவான்னு 2 வெயின்ஸ் இருக்கும், 2 பெரிய வெயின்ஸ். அது வந்து சுப்பீரியர் வெயின்கவா வந்து நம்ம ஹார்ட்டுக்கு மேல் பகுதியில் இருக்கிற பிளட் எல்லாம் எடுத்துகிட்டு வரும், அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற இம்பியூர் பிளட். ஓகேங்களா? சுப்பீரியர் வெயின்கவா இது பேர். இது வந்து ஹார்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா உறுப்புலேருந்தையும் இம்பியூர் பிளட் வந்து எடுத்துகிட்டு வரும். இதுக்கு பேர் வந்து இன்ஃபீரியர் வெயின்கவா. இப்போது இந்த 2 பிளட்டும் எங்கே வந்து ஜாயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம். சரிங்களா? ரைட் ஏட்ரியமில் அந்த இம்பியூர் பிளட் வந்து ரைட் ஏட்ரியமில் இந்த கொடுப்பாங்க. இந்த ரைட் ஏட்ரியம்லேருந்து பிளட் வந்து எங்கே போகும் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். இதுக்கு இடையில வந்து வால்வு ஒன்று இருக்கும். இந்த வால்வுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ். அதாவது ஹார்ட் வந்து சுருங்கி விரியும் போது ரைட் ஏட்ரியமில் இருக்கிற பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலில் வரும். இங்கே வந்த பிறகு பிளட் வந்து மேலே திரும்ப போகக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக தான் ட்ரைகஸ்பிட் வால்வ்னு இங்கே ஒன்று இருக்குது. இது டேமேஜ் ஆகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்க பிளட் வந்து திரும்ப ரைட் ஏட்ரியமுக்கே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைட் வென்ட்ரிக்கல், இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அடுத்த பிளட் எங்கே போகும்? இந்த பல்மனரி ஆர்ட்ரி, இது பேர் வந்து இங்கேருந்து போகும், பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்ட்ரியிலேருந்து அந்த இம்பியூர் பிளட், அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்க பிளட் வந்து லங்ஸுக்கு போகும். லங்ஸோட வேலை என்னது? அந்த இம்பியூர் பிளட் வந்து பியோர் பிளட், அதாவது ஆக்சிஜன் வந்து பிளட்டுக்கு செலுத்தும். அப்போ இங்கேருந்து லங்ஸு கிட்ட போயிட்டு பிளட் வந்து பிளட் பியூரிஃபை ஆகும். சரிங்களா? இப்போ வந்து லங்ஸில் பிளட் வந்து பியூரிஃபை ஆயிடுச்சு. திரும்ப அது என்ன ஆகும்? அந்த பிளட் வந்து இங்கே வெயின்ஸ், இங்கே பல்மரி ஆர்டரி வழியாக இம்பியூர் பிளட், அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்க பிளட் வந்து போச்சா, அது வந்து இப்போ லங்ஸில் வந்து பியூரிஃபை ஆயிடுச்சு. அதை திரும்ப லங்ஸ்லேருந்து பல்மனரி வெயின்ஸுன்னு இங்கே இருக்கும். அதாவது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, லங்ஸ் வந்து 2 லங்ஸ் இருக்குது நம்மளுக்கு, ரைட் லங் லெஃப்ட் லங்குன்னு இருக்குது. இந்த சைடு லெஃப்ட்டில் வந்து லெஃப்ட் லங்லேருந்து வர பிளட் வந்து லெஃப்ட் பல்மனரி வெயின்ஸ் வழியாக நம்மளுக்கு இங்கே வந்துடும். அதே போல் ரைட் லங்லேருந்து ரைட் பல்மனரி வெயின்ஸ் வழியாகவும் வந்துடும்.
ஓகேங்களா. ஆனால் 2 சைட்லேருந்தும் வர பிளட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஏட்ரியம்குள்ளே தான் போகும். லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து எங்கே போகணும் அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதுக்கு இடையில ஒரு வால்வ் இருக்கும்ல, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்ரல் வால்வ். ஓகேங்களா. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இப்போ வந்துருச்சு. இது வந்து பியூர் பிளட்டு. இந்த பிளட்டு வந்து நம்ம மற்ற ஆர்கன்ஸ்க்கு லிவர், கிட்னி அந்த மாதிரி ஆர்கன்ஸ்க்கெலாம் எப்படி பிளட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயோட்டான் பெரிய ஆர்ட்ரி அது வழியாக போகும். அயோட்டாலேருந்து போயிட்டு குட்டி குட்டி பிரான்ச்சஸ், குட்டி குட்டி ஆர்ட்ரிஸ் வழியாக நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் பியூர் பிளட் வருது. சின்னதாக ஒரு சைக்கிள் மாதிரி போட்டு காமிக்கவா? ஃபஸ்ட்டு வந்து வெயின்ஸு. இம்பியூர் பிளட் வந்து ரைட் ஏட்ரியமுக்கு வரும். சரிங்களா. ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து லங்ஸுக்கு போகும். லங்ஸ்லேருந்து எங்கே வரும்? லெஃப்ட் ஏட்ரியமுக்கு போகும். லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகும்? அங்கேருந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகும். புரிஞ்சுதுங்களா? ஒரு சின்ன சைக்கிள் இது. இப்படி தான் நம்ம பிளட் வந்து ப்யூரிஃபை ஆகுது. இப்போது இம்பியூர் பிளட்டில் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து இந்த பிளட்டு இம்பியூர் பிளட் எல்லாமே ஹார்ட்டுக்கு போயிட்டு, ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போயிட்டு, லங்ஸில் வந்து ப்யூரிஃபை ஆகிட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு வந்து, ஹார்ட்லேருந்து மற்ற ஆர்கன்ஸுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. புரிஞ்சுருக்குதுங்களா? தேங்க்யூ.